பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாத்திரமல்லாமல் இன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம் பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, பரலோக வானத்தில் இருக்குது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுஷரை எப்பொழுதும் எல்லா மனுஷரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தறிகிறது. அவருடைய இமைகள் அவங்கள சின்ன சின்ன சோதனையினாலே இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க நமக்கு பயபக்தியாக இருக்கிறாங்களா, இவங்க கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம சோதித்து அது அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். கர்த்தர் யாரை சோதித்தறிகிறார் சொன்னால் எல்லோரையும் சோதிக்கிறது இல்லை. நீதிமானாக தன்னை காட்டி கொள்ளுகிற, நீதிமானாய் வாழ விரும்புகிற ஒரு மனுஷன் அந்த நீதியிலிருந்து அவன் தவறுகிறானோ இல்லையோ என்று பார்க்கும்படியாக அவன் நீதிமானை சோதித்தறிகிறார். அந்த சோதனையிலே அவன் தாங்கி அதில் வெற்றி பெறுவானால் அவனுக்கு தங்கக்கிடம் அவர் சூட்டுவார் என்பது போல அவர் நீதிமானை சோதித்தறிகிறார். நீதிமானதாங்க அவர் சோதித்தறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தான்னு சொன்னால் அந்த துன்மார்க்கனையும் கொடுமையிலே பிரியமுள்ளவன் எந்தெந்த கொடுமையிலே செய்யலாமோன்னு சொல்லி பிரியமாக இருக்கிற மனுஷனே அவருடைய உள்ளம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வெறுக்கிறது என்று இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார். அப்படி ஒரு மனுஷன் துன்மார்க்கனாக இருந்தான்னு சொன்னால் அவன் அடிமேல் அடிப்படும்படியாக அவனுக்கு அநேக கன்னிகள் வருஷிக்கப்படும். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாத வாழ்க்கையாக இருக்காது. வாழ்க்கையில் அநேக கன்னிகள் வரும். அக்கினியும் கந்தகமும் கடும் கோட்டையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அவங்க குடிக்கிறதே அக்கினி தான் குடிப்பாங்க. வாழ்க்கை வெளியில் பெரிய காரில் போவாங்க, பெரிய இதில் போவாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் உள்ள பார்த்திங்களா வீட்டில் ஒரு சந்தோஷமும் இருக்காது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, ஓடுகிற ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதியானவர். அவர் எது மேலே பிரியப்படுவார் சொன்னால் நீதியின் மேலே தான் அவர் என்ன பண்ணுவார், எப்பவுமே பிரியப்படுவார். அதனால மனிதர்கள் நீதி செய்கிறவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் நமக்குன்னு பார்த்துக்கூடாது. இது எனக்கு, இது என்னுடைய விஷயம்னு பார்க்கக்கூடாது. பொதுவாக எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். இதில் நீதி இருக்குதா, இதில் உண்மை இருக்குதா, இதில் உத்தமம் இருக்குதான்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம தீர்ப்பு சொல்லணும். நமக்கு ஒரு தீர்ப்பு, அடுத்தவங்களுக்கு ஒரு தீர்ப்பு, நமக்குன்னா இது சொல்லி செய்யக்கூடாது. அதனாலே கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாம் ஜெபித்து காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே மண்டைக்கு வருகிறோம். ஆண்டவரே, நேற்று நான் ஜெபித்தது போல அருமை சகோதரர் பசுபதியுடைய தகப்பனாருடைய கால்களிலே ஆண்டவரே இருக்கின்ற அந்த இடத்தை ஆண்டவரை சுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர் எழுந்து நடக்க கிருபைகள் செய்வீராக. அப்பா, இதோ ஆண்டவரே, இன்று பிறந்த நாள் காண்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை அபிரோதமாய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளாத என் அருமை சகோதரிகளுக்கு ஆண்டவரே கர்ப்பப்பையை தொட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர் சீக்கிரத்திலே அவர்களுக்கு ஒரு பிள்ளை வரம்பு கொடுத்து ஆண்டவரை மகிழ்வுக்கு முடியாக கெஞ்சுக்கிறோம். கேன்சர் வியாதி, சர்க்கரை வியாதினாலே அநேகர் கால்கள் விரல்கள் ஆண்டவரே உடல்களுடைய எல்லா உறுப்புகளும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்களை எடுக்கிறார்கள். கர்த்தர் தாமே
அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாக கெஞ்சுக்கிறோம். பள்ளிக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் நன்றாக வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுக்கிறோம். திருமணமாகாத சகோதர சகோதரிகள் நல்ல இடங்களிலே திருமணங்கள் செய்து ஆண்டவரே நலம் பெற வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக கெஞ்சுக்கிறோம். ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிறவர்கள் ஆண்டவரே மன சோர்வினாலே ஆண்டவரே மன திரட்சியினாலே அவர்கள் அப்படியே ஆயிராமல் மன சமாதானமாக சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.